வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஆர்சி சர்க்கியூட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு டஃபஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த கொஷின் வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். கிளியராக புரிய வைக்கிறேன் பாருங்கள். லெட் த ஸ்விட்ச் இன் த சர்க்கியூட் ஷோன் இன் அ ஃபிகர் மெயின்டைன் இட்ஸ் பொசிஷன் ஏ ஃபார் எ லாங் டைம். இதுதான் ஸ்விட்சு. இந்த ஸ்விட்சில் ஏ பொசிஷனில் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஏ பொசிஷனில் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. அட் t ஈக்குவல் டு 0 ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது t ஈக்குவல் டு 0 வரும்போது த ஸ்விட்ச் மூவ்ஸ் டு பி. இந்த ஸ்விட்ச் அப்படியே பிக்கு மூவ் ஆயிடுச்சு. டிட்டர்மைன் v ஆஃப் t அப்படின்னா வோல்டேஜ் கண்டுபிடிங்க ஃபார் t கிரேட்டர் தென் 0. அந்த டைம் வந்து 0க்கு மேலே போகும்போது வோல்டேஜ் என்ன கண்டுபிடிங்க. அண்ட் ஆல்சோ கேல்குலேட்ஸ் வேல்யூ அட் 1 செகண்டில் இருக்கும்போது வோல்டேஜ் என்ன, 4 செகண்ட் இருக்கும்போது வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்கியூட்டில் என்ன இருக்குது, இந்த பக்கம் ஒரு பேட்ரி, இந்த பக்கம் ஒரு பேட்ரி, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. நடுவில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது. 2 பொசிஷன் இருக்குது, ஏ பொசிஷன் பி பொசிஷன் இருக்குது. நடுவில் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இந்த சர்க்கியூட்டில் ஃபுல்லாகவே ரெசிஸ்டார் கெப்பாசிட்டர் இருக்குது. அதாவது ஆர்சி சர்க்கியூட்னு சொல்கிறோம். இதில் கண்டுபிடிக்கிற வோல்டேஜ் தான் நம்ம ஆர்சி டிரான்சிஷன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸ்டெப் 1 கேஸ் 1 த ஸ்விட்ச் இட்ஸ் பொசிஷன் ஏ ஃபார் லாங் டைம். அவங்களே சொல்லிட்டாங்க இந்த பொசிஷன் ஏ வந்து இந்த பொசிஷன் ஏ, இந்த பொசிஷன்லேயே வந்து ஸ்விட்ச் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, லாங் டைம். அப்போது ஒரு ஸ்விட்ச் வந்து பொசிஷன் ஏல ரொம்ப நேரம் இருக்கும்போது அந்த கெப்பாசிட்டர், அந்த ஸ்விட்சில் இருக்கிற இந்த கீழே இருக்கிற அந்த கெப்பாசிட்டருக்கு வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடும். அப்படி சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஓப்பன் சர்க்கியூட்னா என்னதுன்னா, இதிலிருந்து இது வரைக்கும் இது அப்படியே இங்கே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும் அப்படியே. அப்போ ரிமூவ் பண்ணிட்டா டயக்ராம் உங்களுக்கு எப்படி வரும், இந்த 24 வோல்ட் பேட்ரி வரும், இந்த 3 கிலோ ஓம் 3K ஓம் ரெசிஸ்டன்ஸ் வரும், நெக்ஸ்ட் இந்த 5K ஓம் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஆனால் இது மட்டும் வராது, இதெல்லாம் மொத்தமாக அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். அப்போது இது எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ஓப்பன் சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற வோல்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, வோல்டேஜ் அக்ராஸ் ஓப்பன் சர்க்கியூட். அப்போது இதான் ஓப்பன் சர்க்கியூட். இந்த இடத்துல இந்த 5 கிலோ ஓம்க்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். V5 ஈக்குவல் டு, அதாவது வோல்டேஜ் அட்டு இந்த 5 கிலோ ஓமில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது இந்த ரெசிஸ்டன்ஸில், அதான் வோல்டேஜ் அட்டு 5 ஈக்குவல் டு இங்கே சர்க்கியூட்டில் டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதாவது இந்த பேட்ரி சோர்ஸ் எவ்வளோ இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் 24 இன்ட்டு, ஓகேங்களா, 24 இன்ட்டு இப்போது இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 5K ஓம். நம்ம எது கண்டுபிடிக்கிறோமோ அதை எடுத்து மேலே எழுதணும். அப்புறம் டிவைடட் பை டோட்டல், இங்கே 5K இருக்குது, இங்கே 3K இருக்குது, டோட்டல் பண்ணால் 3K ப்ளஸ் 5K. நெக்ஸ்ட் ஸ்டெப் V5 ஈக்குவல் டு 24 இன்ட்டு 5K பை 3 ப்ளஸ் 3K ப்ளஸ் 5K என்ன வரும் 8K. அப்போது KK கேன்சல், 8 1s ஆர், இது எந்த டேபிளில் போகும், 8 3s ஆர் 24. ஸோ 3 5s ஆர் 15 வோல்ட். அப்போது இந்த இடத்துல வோல்டேஜ் எவ்வளவு இருக்குது, 15 வோல்ட் இருக்குது. இந்த வோல்டேஜ் தான் நம்ம வந்து இனிஷியல் வோல்டேஜ்னு சொல்லுவோம், அந்த கெப்பாசிட்டருக்கு போகிற வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் தான் இனிஷியல் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். இந்த வேல்யூ நம்ம பின்னால் யூஸ் பண்ணுவோம் ப்ராப்ளமில். ஸ்டெப் 2 கேஸ் 2 ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அட் t ஈக்குவல் டு 0 வரும்போது ஸ்விட்ச் மூவ்ஸ் டு பி. அப்போ இந்த ஸ்விட்ச் அப்படியே இந்த பிக்கு போயிடுச்சு. அப்போ டயக்ராம் எப்படி வரும், இப்படி இருந்த ஸ்விட்ச் இப்போ இப்படி ஆயிடுச்சா. அப்போ அப்படி ஆகும்போது மற்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இது இங்கே போயிடுச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது எல்லாமே காலி, மொத்தமாக காலி. அப்போ பேலன்ஸ்னால் தான் வரும். இந்த டயக்ராமில் இருக்கிறது இது அப்படியே இங்கே இருக்குது மட்டும்தான் அப்படியே அந்த டயக்ராம் இங்கே வரும். என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது 0.5 mF, அப்புறமா பி வேல்யூ, ஸோ 4K கிலோ ஓம், நெக்ஸ்ட் இங்கே 30 வோல்ட். மிச்சதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். இதில் ஒரு ஸ்விட்ச் இங்கே போயிடுச்சுன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா I(t) எடுத்துக்கிறோம் கரண்ட்டு. இதுக்கு டைரக்ஷன் எழுத போகிறோம். டைரக்ஷன் எப்படி இருக்குது, இங்கே தானே ப்ளஸ் இருக்குது, அப்போது இப்படி தான் போகும், அப்போது இப்படி வரும், ஓகேங்களா. டைரக்ஷன் புரியுதுங்களா, இங்கே ப்ளஸ்ஸுனா இப்படி தானே வரணும், அதை தான் நான் டயக்ராம் இப்படி போட்டிருக்கேன் ப்ளஸ், ஓகேங்களா. சரி,
apply Kirchhoff's voltage law to this loop. இந்த லூப்க்கு நம்ம Kirchhoff's voltage law apply பண்ண போறோம். சரி, இங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? 4 கிலோ ஓம், அதாவது 4k into current I of t plus இப்போ கெப்பாசிட்டர் வோல்டேஜ் இருக்கு. இது நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா VC, அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். இந்த வேல்யூ எடுத்து போடாம நம்ம ஜென்ரலா VCன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு, இங்கே என்ன வோல்டேஜ் சோர்ஸ் போகுது? இதில் 30 வோல்ட். எப்படி போகுது? டைரக்ஷனு இப்படி. ஸோ 30. ஓகேங்களா? 30. ஸோ ப்ளஸ்லேருந்து தானே போகுது டைரக்ஷன். ஸோ 30ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, 4 இன்ட்டு கிலோனா 10 பவர் 3ன்னு அர்த்தம், இன்ட்டு ஐ ஆஃப் டி. இந்த கரண்ட் ஐ ஆஃப் டி வந்து கெப்பாசிட்டருக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஒரு கரண்ட்டை வந்து நம்ம கெப்பாசிட்டராக மாற்றுறோம்னா சி இன்ட்டு டிவிசி பை டிடி தான் ஃபார்முலா. ஸோ ஐ ஆஃப் டிக்கு இதுதான் ஃபார்முலா, கெப்பாசிட்டர் இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் பை டிடி ப்ளஸ் விசி ஆஃப் டி ஈக்குவல் டு 30 எடுத்து எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் 4 இன்ட்டு 10 பவர் 3 எடுத்து எழுதியாச்சு. கெப்பாசிட்டர் எவ்வளோ கெப்பாசிட்டர் இருக்குங்க? 0.5 மைக்ரோஃபாரட். 0.5 மைக்ரோஃபாரட், மைக்ரோ 10 பவர் -3 ஃபாரட். ஓகேங்களா? ஸோ 0.5 மைக்ரோஃபாரட்னு சொல்லும்போது இந்த m வந்து 10 பவர் -3 அதோட வேல்யூ இன்டூ நெக்ஸ்ட் இருக்கு dVc by dt plus Vc of t equal to 30. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ 10 பவர் 3 10 பவர் -3 கேன்சல். 4 இன்டூ 0.5 2 இன்டூ dVc by dt plus Vc of t equal to 30. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடலாம். ஸோ இந்த 2 எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஒரு dVc by dtக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன ஃபார்முலானா இதுதான். என்ன ஃபார்முலா? s இன்டூ Vc of s மைனஸ் Vc of 0. இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும் இந்த ஃபார்முலாலாம். ப்ளஸ் Vc of tனா அதுக்கு லாப்லாஸ் எடுக்கும்போது Vc of s ஆகிடும். ஒரு நம்பருக்கு லாப்லாஸ் எடுக்கும்போது 30 by sன்னு வரும். இங்கே 1 இருந்தால் 1 by s, 2 இருந்தால் 2 by s, இங்கே 30 இருக்குது அதனால் 30 by s. ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாச்சு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட் 2 s into Vc of s minus Vc of 0. Vc of 0 என்னது? ஒரு கெப்பாசிட்டரில் இருக்கிற இனிஷியல் வோல்டேஜ். நம்ம இனிஷியல் வோல்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 வோல்ட். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் Vc of s equal to 30 by s. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into s 2s Vc of s minus 2 into 15 30 plus Vc of s equal to 30 by s. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த -30 அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகிடும்? +30 ஆகிடும். நெக்ஸ்ட் இதுலேயும் Vc of s இருக்குது, இதுலேயும் Vc of s இருக்குது. ஸோ Vc of s காமனாக வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் தான் இருக்குது 2s ப்ளஸ் இங்கே Vc of s போயிடுச்சு 1 ஈக்குவல் டு இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 into 30 30, s into 30 30s by s into 1 s. Next step Vc of s 2s plus 1 equal to, இது மேலே நியூமரேட்டர் 30 காமனாக இருக்கா? 30 வெளியே எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும்? 1 plus s மட்டும்தான் வரும், டினாமினேட்டரில் s. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எரேஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், Vc of s இந்த 2s plus 1 நான் இங்கே கீழே கொண்டு போயாச்சு. அப்போது Vc of s equal to 30 into 1 plus s by s into 2s plus 1 கீழே கொண்டு போயாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த எஸ்ஸுக்கு மேலே இந்த நம்பர்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த 2 நான் வெளியில் எடுத்துடுறேன். இந்த 2 நான் அப்படி வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ என்ன ஆகும்? இந்த 2 வெளியில் வந்துருச்சுங்களா? இங்கே 2வே இல்லை, அப்போ வெளியே எடுக்க முடியாது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், 1/2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 1s are 2, 2 15s are 30. ஓகேங்களா? நான் அடுத்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 2 1s are 2 15s are. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த 1/2 இருக்கு இல்லையா, அதை நான் வந்து 0.5 மாற்றியாச்சு. 1/2னா 0.5 தானே. ஸோ 2 1s are 2 15s are கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் தான் இருக்கும் 15 into s plus 1 by s into s plus 0.5. ஸோ இந்த ஸ்டெப் வரும்போது நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். s into s plus 0.5. இங்கே ஒரு டேர்ம் இருந்தால் சிம்பிளாக
லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே 2 டேர்ம் இருக்குது. அப்போ 2 டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ விசி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இங்கே எஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம் ஏ பை எஸ் ப்ளஸ் இதை ரெண்டாவது டேர்மாக எடுத்துக்கிறோம் பி பை எஸ் ப்ளஸ் 0.5. நெக்ஸ்ட் விசி ஆஃப் எஸ் இருக்கு இல்லையா, விசி ஆஃப் எஸ்க்குன்னு இருக்குது, இதை எடுத்து அப்படிங்க எழுத வேண்டியது தான். விசி ஆஃப் எஸ்ன்னு இருக்கீங்க 15 பை எஸ் ப்ளஸ் 1. இன்னொரு ஸ்டெப் இங்கே வரும், நான் எழுதவே இல்லை, எனக்கு கேன்சல் பண்ணுறது. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இங்கே ஒரு ஸ்டெப்பு வரும், அதை எழுதுகிறேன் பாருங்க. இங்கே என்ன இருக்கீங்க, விசி ஆஃப் எஸ்னா இருக்கீங்க 15 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 0.5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எஸ் ப்ளஸ் 0.5 ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ் எஸ் இன்ட்டு பின்னா வரும் பி இன்ட்டு எஸ் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 0.5. அதுக்கப்புறமா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதால் தான் நான் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் இதுக்கப்புறம் ஸ்டெப்பு புரிஞ்சது எப்படி இருந்ததுன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஏ வேல்யூ வேணும், பி வேல்யூ வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது நான் ஒன்று 0 ஆக்கணும். நான் இந்த எஸ்ஸுக்கு -0.5 போட்டோன்னா ஏ ஃபுல்லாக போயிட்டு நம்மளுக்கு பி மட்டும் தனியாக இருக்கும். 15 இன்ட்டு எஸ்ஸுக்கு என்ன போடுறேன் -0.5 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இங்கே எஸ்ஸுக்கு -0.5 போட்டால் ஏ ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ பி இன்ட்டு -0.5 1ல் 0.5 போயிடுச்சுன்னா 0.5. நெக்ஸ்ட் 15 இன்ட்டு 0.5 75 ஈக்குவல் டு பி இன்ட்டு 0.5. இந்த 7.5 டிவைடட் பை 0.5 வரும், கேல்குலேட்டரில் போடுங்க, பி ஈக்குவல் டு 15 வரும். இந்த ஸ்டெப் எப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி வரும்னா 7.5 பை 0.5 ஈக்குவல் டு பி. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு பியினுடைய ஆன்சர் 15 வரும். அடுத்தது ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம பியை 0 ஆக்கணும். அப்போ நான் எஸ்ஸுக்கு 0 போட்டுக்கலாமா, போட்டு எஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஸ்ஸுக்குலாம் 0 பண்ணோம். 15 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் பி இன்ட்டு 0. ஸோ 0 ப்ளஸ் 1 அது 1, 115 ஆர் 15 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் 0.5 0.5 பி இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு இந்த 15 0.5 டிவைட் பண்ணால் ஏ ஈக்குவல் டு 30 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு ஏ வேல்யூ கிடச்சிருச்சு, பி வேல்யூ கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். விசி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன கிடச்சிது 30, ஸோ 30 பை எஸ் ப்ளஸ் பிக்கு என்ன கிடச்சிது 15, ஸோ 15 பை எஸ் ப்ளஸ் 0.5. இப்போ தனித்தனி டேர்ம்ஸாக பிரிஞ்சிச்சு. ஸோ பிரிஞ்சதுக்கு அப்புறமா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கலாம். இப்போ இன்வர்ஸ் லேப்லாஸ் எடுக்கணும். விசி ஆஃப் எஸ்னா விசி ஆஃப் டின்னு எழுதணும். இந்த 30 பை எஸ்னா 13 எழுதணும். இந்த 15 எடுத்து ஓரமாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த கீழே எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1 பை எஸ் ப்ளஸ் ஏ ஃபார்மேட்டில் இருக்குது. எஸ் ப்ளஸ் ஏ தானே இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இ பவர் மைனஸ் ஏடின்னு அர்த்தம் ஃபார்முலா. அப்போ இ பவர் மைனஸ் ஏ என்ன இருக்கீங்க 0.5, ஸோ 0.5 அப்புறமா டி. ஓகேங்களா, இ பவர் மைனஸ் 0.5 டி. நெக்ஸ்ட் பாருங்க, அட் டி ஈக்குவல் டு 1. ஏன் டி ஈக்குவல் டு 1 கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா கொஷினில் கேட்ட வி ஆஃப் டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்தது calculate its value at t equal to 1 second 4 second. இப்போ இந்த tக்கு 1 போட போகிறோம். ஸோ 30 ப்ளஸ் 15 e பவர் மைனஸ் 0.5. இந்த tக்கு இப்போ 1 போட போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் vc ஆஃப் 1 ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 15 e பவர் மைனஸ் 0.5 இன்ட்டு 1 ஆன்சர் 0.6065. இதை கேல்குலேட்டர் நீங்கள் எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு இந்த இ எப்படி எடுக்கணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ மஞ்சள் கலரில் ஒரு இடத்துல இருக்கும். ஓகேங்களா, கேல்குலேட்டரில் அந்த இயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்குங்க. போட்டுட்டு மைனஸ் 0.5 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். 0.5 இன்ட்டு 1 0.5 தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 0.6065 வரும். அப்புறமா இந்த 15 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த ஆன்சரை கூட 30 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 39.0975 வோல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள், விசி ஆஃப் 4 செகண்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 30 ப்ளஸ் 15 இ பவர் மைனஸ் 0.5. இந்த டீக்கு பதிலாக 4 போடணும். இது எப்படி கேல்குலேட்டரில் போடணும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 30 எழுதிக்குங்க, இந்த 15 எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு கேல்குலேட்டரில் இயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இ ஓரத்தில் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் மஞ்சள் கலரில். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இ இன்ட்டு என்ன இருக்கீங்க மைனஸ் 0.5 இன்ட்டு 4 போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது வரும் 0.1353. அப்புறமா இந்த 15 கூட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறமா இந்த 30 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32.0295 வோல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வோல்டேஜ் அட் 4 செகண்ட். இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா ஆர்சியில் எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.